பாரனூர் கிராமம். அந்த கிராமத்தில் தொடர்ச்சியாக ரெட்டைக்கோள முறை பல வருஷங்களாக இருந்துகிட்ருக்கு. மனிதர்களை பாகுபாடு பார்த்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கிளாஸு பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக் கிளாஸில் கொடுக்குறாங்க, கண்ணாடி கிளாஸில் கொடுக்குறாங்க, கப்பில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இருக்க கூட அதே மாதிரி தான் மரப்பலகை தரை அப்படின்னு சொல்லி ஒரு பாகுபாடோட இந்த முறைகளை கையாளுறாங்க. இந்த முறை ஒழியணும். தமிழக அரசு தொடர்ச்சியாக இதில் கவனம் செலுத்தி இந்த அடக்குமுறைக்கு எதிராக நல்ல நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற நிகழ்வு தமிழகத்தில் எங்கேயுமே நடைபெறாமல் இருக்கணும். நம்ம ஆர்எஸ் மங்கலம் பக்கத்தில் பாரனூர் கிராமம். அந்த கிராமத்தில் தொடர்ச்சியாக ரெட்டைக்கோள முறை பல வருஷங்களாக இருந்துகிட்ருக்கு. மனிதர்களை பாகுபாடு பார்த்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கிளாஸு பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக் கிளாஸில் கொடுக்குறாங்க, கண்ணாடி கிளாஸில் கொடுக்குறாங்க, கப்பில் கொடுக்குறாங்க. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் கிராமத்தில் இன்றளவும் தீண்டாமை கொடுமை தொடர்வதாக புகார் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். உங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்தை அடுத்த பாரனூர் என்ற கிராமத்துல இன்றளவும் சாதியின் அடிப்படையில் 3 விதமான இருக்கை முறைகள் அமைக்கப்பட்டுள்ள ஒரு அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாது அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சாதியின் அடிப்படையில் 3 விதமான குவளைகளில் தேநீர் வழங்கப்படுவது உள்ளிட்ட நடைமுறைகளும் கூட இன்னமும் இருப்பது அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் காட்சியாகவே அமைந்திருக்கக்கூடியது. குறிப்பாக சாதியின் அடிப்படையில் அந்த சில்வர் டம்ளர், அதே போல கண்ணாடி டம்ளர், அதே போல பிளாஸ்டிக் டம்ளர் உள்ளிட்ட வழிமுறைகள்ல அங்கிருப்பவர்களுக்கு தேநீர் வழங்கப்படுவது மட்டுமல்லாது அந்த படிநிலை அடிப்படையில சாதியின் படிநிலை அடிப்படையில அந்த இருக்கை முறைகளும் கூட வெவ்வேறாக அமைந்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. இந்த பல்வேறு நவீன யுகத்துல வளர்ந்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட இப்போது வரை மனிதர்களை அவர்களுடைய அடிப்படை காரணமாக சாதியை பின்பற்றி அவர்களுக்கு இருக்கை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியானது பெரும் வேதனைகளுக்கு விதமாகவே அமைந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் பகுதியில் இன்றளவும் சாதியின் அடிப்படையில் தீண்டாமை பார்க்கப்படுவதாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். ராமநாதபுரத்தில் இன்றளவும் தீண்டாமை கொடுமை நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரட்டை குவளை முறை டீக்கடையில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பட்டியலினத்தவருக்கு தனி குவளையில் டீ தருவதாகவும் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மர இருக்கை, மண் இருக்கை போடப்பட்டுள்ள நிலையிலும் சிலர் தரையில் அமர்த்தப்படுகின்றனர் என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் கிராமத்தில் உள்ள டீ கடைகளில் இன்றளவும் தீண்டாமை கொடுமை நடப்பதாக, அதாவது இரட்டை குவளை முறையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புகார் எழுந்திருக்கிறது. டீ கடைகளில் இருக்கைகளில் கூட சாதி பேதம் பார்ப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மர இருக்கை, மண் இருக்கை என்று போடப்பட்டுள்ள நிலையிலும் சிலர் தரையில் அமர்த்தப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பட்டியலின சாதியினருக்கு தனி குவளையில் டீ கொடுப்பதாகவும் இருக்கைகளில் கூட சாதி பேதம் பார்ப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. வெளிநபர்கள் வந்தால் பேப்பர் டீ கப்பில் டீ கொடுப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. விஞ்ஞானம் வளர்ந்த சூழலும் தற்போது தீண்டாமை தொடர்வதாக புகார் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.